இன சமய பிரச்சனையை ஏற்படுத்தும் தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதில் எந்தவிதமான பாகுபாடும் இல்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெளிவுபடுத்தினார். சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது வழக்கு தொடுப்பதில் அரசாங்கம் பாகுபாடு காட்டுகிறது என்ற குற்றச்சாட்டு ஒரு தீய முயற்சியாகும். சில தரப்பினர் சமுதாயத்தின் மத்தியில் இதுபோன்ற ஒரு கருத்தை விதைக்க முயற்சி செய்கின்றனர் என்று பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைடா கூறினார். இந்த குற்றச்சாட்டு அடிப்படையற்றது. மலேசியாவில் எந்த சமயத்தையும் இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும் அவர் நிச்சயம் விசாரிக்கப்படுவார், நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார் என்று நேற்று பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற அன்றாட விளக்கமளிப்பின் போது அவர் கூறினார். காலுரை விற்பனை மூலம் அல்லாஹ் என்ற வார்த்தையை சிறுமைப்படுத்திய விவகாரத்தில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதையும் உதாரணமாக காட்ட முடியும். சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் விநியோகிப்பாளர் மீது தலா 60,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமின்றி அல்லாஹ் எனும் வார்த்தையை சிறுமைப்படுத்திய ஒரு நபருக்கு 12,000 ரிங்கிட் அபராதமும் 6 மாத சிறையும் விதிக்கப்பட்டது. அதோடு இனத்துவேஷ வார்த்தை கொண்ட குறிப்பை எழுதி வைத்திருந்த சோள வியாபாரிக்கு 400 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அதே சமயம் நகைச்சுவை கலைஞர் அரித் இஸ்கண்டார், சிசிலியா யாப் ஆகியோருக்கு தலா 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இஸ்லாமிய சமயம் அவமதிக்கப்பட்ட போது அரசாங்கம் மௌனமாக இருந்தது என்ற குற்றச்சாட்டு அடிப்படையற்றது, அவதூறானது என்று துங்கு நஸ்ரோல் குறிப்பிட்டார். தைப்பூசத்தின் போது நடைபெறும் இந்துக்களின் காவடி நடனத்தை நையாண்டி செய்ததாக கூறப்படும் ஏரா FM வானொலியைச் சேர்ந்த 3 தொகுப்பாளர்களை போலீஸ் விசாரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.